நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சொல்றேன். சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் எப்படிங்க சார் இருக்கு? போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பேசின மாதிரிதான் விஜயனுடைய செல்வாக்கு அந்த மாதிரி பார்க்கிற காட்சிப்படுத்துதல் மூலமா இருக்கிற செல்வாக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. அவருடைய அந்த அலட்சிய போக்கும் தொடருது. நேற்று ஒரு பிரச்சார ரத்து அறிவிப்பு வந்திருக்கு. 12 நாள் கூட உங்களால தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண முடியல. உங்களுக்கு எதுக்கு இந்த மாநிலத்தை ஆளுகிற ஆசை? 12 நாள் கூட உழைப்பு. நான் வழியை தாங்கிட்டு எந்த வழியை தாங்கினீங்க? ஏதோ ஒரு 5 வழி பட்டியலிடுங்க. எதுக்காக மக்கள்கிட்ட போய் சொல்றீங்க? சொல்லுங்க சார். ஏன்னா வீதி வீதியா நடந்தா சார் பிரச்சாரம் பண்றாரு. ஏசி வேன்ல வர்றாரு, எந்திரிச்சு 4.5 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறாரு. அது கூட உங்களால முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு ஆட்சி செய்யணுங்கிற ஆசை வருது? ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் இதை யோசிச்சு பார்த்து ஓட்டு போடணும். இல்ல, மற்ற தலைவர்களுக்கு இல்லாத சில சிக்கல்களும் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, ஏற்கனவே கரூர்ல நடந்த அதுதான் அரசியல். அதுதான் சார் அரசியல். கரூர்ல நடந்தது உங்க சேட்டனால வந்தது. நீங்க இப்ப போலீஸ்ட சொல்லி 1 மணி நேரம் எல்லா ஊருக்கும் போறீங்க. இப்படி நீங்க ரத்து பண்ணீங்கன்னா பக்கத்து மாவட்டம் முறை வந்து குவி தான் செய்வான். இவர் பண்றது அந்த சேட்டைக்கு தான் பண்றாருன்னு தோணுது. ஒரு ஊருக்கு போகல, உடனே பக்கத்து மாவட்டத்துக்கு வர்றாரு, அந்த மாவட்டத்துக்காரன் வர்றான். நீங்க வர்ற கூட்டம் எல்லாம் அந்த தொகுதின்னு மட்டும் நம்பாதீங்க. ஒட்டு மொத்தமா எல்லாரும் வந்து ஒரு இடத்துல நிக்கிறான். இதைத்தான் விஜய் விரும்புறாரோ? அவருடைய இந்த பிரகஸ்பதிகள் சில பேர் சுத்தி இருக்காங்க. அவர் பிம்பத்தை கட்டமைக்கணும். எதுக்கு சார் பிம்பம்? ஆல்ரெடி அவர் வளர்ந்த பிம்பம் சார். துருத்திக்கெல்லாம் தெரியும் சார். 5 வயசு பிள்ளைகளுக்கும் தெரியும் சார் விஜய்னு. எதுக்கு சார் அவருக்கு என்ன தெரியாத ஆளுங்க தான் சார் நீங்க இதெல்லாம் பண்ணணும்? அப்ப தெரிஞ்சே பண்றது விஜய் தான். அந்த கூட்டத்தை டைட்டா காட்டணும். 2 நாள் போக 3ஆம் நாள் போனதான் கூட்டம் வருதுன்னு இந்த சேட்டை பண்றாருன்னு தோணுது. இது அக்கிரமமான சேட்டை. இது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் விஜய் தான் பொறுப்பு. விஜய் என்கிற ஒற்றை மனிதர் தான் பொறுப்பு. நீங்க விரும்புறீங்களா? சொல்லுங்க. அரசுக்கு சம்பந்தம் இல்லை, அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணையத்து விஜயோட செல்வாக்கு கூட்டுறது குறைக்கிற தேர்தல் ஆணையத்தோட வேலை சில சேட்டைகள் பண்ணுவாங்க. ஒரு அதிகாரியை நியமித்து ஒரு அதிகாரியை நீக்கி அதோட அவங்க சேட்டை முடிஞ்சிடும். விஜயை கவனிக்கிறதா தேர்தல் ஆணையத்துக்கு வேலை. வேற யாருக்கிட்ட இப்ப அதிகாரம் இருக்கு? முழுக்க அத்தனை சேட்டையும் செய்யறது விஜய் தான். அது ஏன்னு தெரியல. ஆட்சிக்கு வரணும்னா இப்படியா சார் இருப்பீங்க அலட்சியமா? அப்ப நீங்க இப்படி இருப்பீங்க, உங்களுக்கு தட்டுல வச்சு கொடுத்துடணும். போதும்னு நினைக்கிறாரோ? இது என்ன நினைக்கிறாரு? அவர் தான் வாயை திறந்து பேசணும். இன்னொன்னு, போற இடங்கள்ல எல்லாம் தரிசனத்தை மட்டும் தான் கேட்டாரு. போறாரு, எல்லாரும் பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டீங்க? ஏதோ தமிழ் புத்தாண்டுக்கு ஏதோ ஒரு டிவியில பேட்டி வருது, 4 மணி நேரம் பேட்டி வரும்னு ஏதோ ட்ரெய்லர்லாம் காமிச்சாங்க. வார்த்தையில வீடியோவா இல்ல, மெசேஜா வந்துகிட்டு இருந்துச்சு. அதையும் காணுமே. ஒரு கடையெல்லாம் பார்க்காம என்னத்தை நீங்க அந்த டிவியில கொடுத்து என்ன பேசி என்ன சொல்ல வரீங்க? அது முழுக்க மக்களை ஏமாற்றுற விஷயமா தான் இருக்கும். உங்களுடைய நிஜ முகம் தான் தெரியுது வெளியில. இல்ல, விஜய் கட்சியினோட தொண்டர்கள் காலத்துல ரொம்ப தீவிரமா இல்லையே. விஜய் போனா அவங்க வர்றாங்க, அந்த இடத்துல கூடுறானே தவிர வேற எந்த தலைவருக்கும் கூடாத கூட்டம் விஜய்க்கு மட்டும் கூடுது. களத்துல வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றாங்களான்னு கேளுங்க. வேட்பாளர்கள் பண்ணலையா? சரி, வேட்பாளர் ஒரு தொகுதியில எத்தனை இடத்துல பண்ணுவாரு? ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு தேர்தலா போவாரு. எல்லா இடங்களும் எல்லா தெருக்கள்லையும் பேரலாம் நடந்துட்டு இருக்கணும் சார். நடக்குதான் நீங்களே போய் பாருங்க. இதைத்தானே கட்சி உட்கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றோம். இதை மீறி விஜய் வாங்க போற ஓட்டு அவர் நடிகர் என்கிற அந்த முகத்துக்காக விழுற ஓட்டு தான். கொள்கைக்காகவும் அல்ல. அவர் கட்சி பேர் கூட சொல்ல தெரியாது பல பேருக்கு. விசில்ங்கிற சின்னம் தான் போய் பதிஞ்சிருக்கு. பெரம்பூர்ல வீடு வீடா போயிட்டு பிரச்சாரம் பண்றாரு. அதைத்தானே சார் ரத்து பண்ணிருக்கிறாரு. அதைத்தான் சார் நீங்க ரத்து பண்ணிக்கிறாரு. எங்க வீடு வீடா போனாரு? நேற்று கோலம் தானே போட்டிருக்காரு. அவர் கட்சி ஆபீஸ்ல போய், தேர்தல் ஆபீஸ்ல போய் கோலம் போட்டிருக்காரு. வேற என்ன பார்த்தாரு? நீங்க காட்டுங்க. இன்னைக்கு போறதா இருந்ததை ரத்து பண்ணி தான் சார் அறிவிப்பு வந்திருக்கு. அவர் இஷ்டம். அவர் போறாரா போல. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு அலட்சியமாக இருக்கிற, இவ்வளவு சொகுசை தேடுகிற உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் அவசியமா? தமிழ்நாடு கேடுகட்டு போயிடும். இந்த மனநிலை மாறாமல் விஜய்க்கு ஆட்சி அதிகாரம் போனால் தமிழ்நாடு சீரழிவுக்கு சீக்கிரமாவே சந்திக்கும். இப்ப விஜய் அவர்கள் களத்துக்கே போகல. அவர் நிற்கிற அந்த 2 தொகுதியில அதுல எப்படி இருக்கும் தெரியல. நமக்கு ஜெயிச்சா ஆச்சரியப்பட மாட்டேன். அது தனி மனித செல்வாக்கு சார். கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்ல. விஜய் என்கிற நடிகருக்காக விழுகிற ஓட்டு, அவ்வளவுதான். இவர் எங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு? ஒரு நாள் வேட்புமனு தாக்கல் பண்ண போனாரு, நேற்று போய் கோலம் போட்டாரு. இவ்வளவுதான் அந்த 2 நாள். சரிதானா? மறுபடி தலைவர்களுக்கு உரிய வசதி அது. பிரபலங்களுக்கு இருக்கிற வசதியும் அதுதான். நேரம் சரியில்லைன்னா அந்த பிரபலத்தை தோக்கடிச்ச வரலாறும் உண்டு தமிழ்நாட்டுல. என்ன நடக்குன்னு பாப்போம். இல்ல, ஜெயிச்சுட்டா, முன்னாடியே சொன்னா ஜெயிச்சுட்டா நான் களத்துக்கு வருவேன். இப்ப ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா என் தொகுதிக்கு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்தா சந்தோஷம். ஒரு எம்எல்ஏனுடைய அடிப்படை கடமை அதானே. விஜய் செஞ்சானா நம்ம பாராட்டணும். அதை எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் தொகுத்து ஒரு அறிக்கையா வெளியிட்டாரு. கடைசி நேரத்துல வெளியிடுறாரு. தேர்தல் அறிக்கைகள் யார் வெளியிட்டாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை சார். இப்ப எல்லாம் விஜய் அறிவிச்சிருக்க அறிவிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றவே முடியாது சார். எல்லாத்தையும் ஆராய்ச்சி தான் கொடுத்துருக்கோம். நான் முடிஞ்சதை மட்டும் தான். அதெல்லாம் இல்ல, ஒரு துளி கூட சமாளிக்க முடியாது. முதல் மாசமே சிக்கல்ல போய் விடும்.
பயிர்க்கடன் தள்ளுபடின்னு ஒரு உதாரணத்துக்கு எடப்பாடி அறிவிச்சிருக்கிறார், விஜய் அறிவிச்சிருக்கிறார், திமுக அறிவிச்சதா? ஏன்னா பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய முடியாது. இந்த யதார்த்தத்துக்கு முதல்ல ஒரு விவசாயியும் புரிஞ்சுக்கணும். 70,000 கோடி ரூபாய் 3 மாசத்துல 90 நாளில 70,000 கோடியை போய் கட்டினாதான் நீங்க தள்ளுபடியே பண்றதை அறிவிக்க முடியும், செயல்படுத்த முடியும். மத்திய அரசு அப்படி ஒரு விதியை போட்டு வச்சிருக்காங்க. நீங்க இஷ்டத்துக்கு அறிவிச்சுட்டு அந்த கூட்டுறவு சங்கங்களை கடனாளி ஆக்காதீங்க. உங்ககிட்ட காசு இருக்கா கொடுக்க உடனே அந்த 90 நாளைக்குள்ள கூட்டுறவு சங்கத்துக்கு பணம் அனுப்ப முடிஞ்சா நீங்க தள்ளுபடி பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணக்கூடாதுன்னு விதிமுறையை கொண்டு வந்தது பிஜேபி அரசினுடைய வழிகாட்டுதல் படி ரிசர்வ் பேங்க். யாராவது ஒருத்தர் வாய் திறக்கல, பிஜேபி தான் மூச்சு விட்டுச்சா? விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் பிஜேபி அறிவிச்சிருக்காது. ஏன்னா அது நடைமுறை சாத்தியம் இல்லை. விவசாயிகள் புரிஞ்சுக்கணும், ஏமாறாதீங்க. யாராலும் தள்ளுபடி செய்ய முடியாது. விஜய்க்கு என்ன சார் 2 வரி டிடிபி ஆபரேட்டர் டைப் பண்ண போறான், விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், 1.5 வரி முடிஞ்சு போச்சு. அதோட இம்பாக்ட் என்னன்னு அவருக்கு துளி கூட தெரியாது. ஆட்சியில் இருந்த எடப்பாடி அதை பத்தி கவலைப்படலை, அவராலும் அதை அமல்படுத்த முடியாது. இதுல இன்னொரு விஷயம், 1 மாத கால பிரச்சார களத்துக்கு முன்னாடியும் கருத்து கணிப்புகள், நடுவுலையும் கருத்து கணிப்பு, எல்லாம் திமுக தான் ஆட்சிக்கு வரும், கம்ஃபர்டபுளா வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. களத்திற்கு பிறகு கம்ஃபர்டபுளா வருவாங்கன்னு சொல்லல, இப்பவும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் ஒரு பார்வை பாக்குறேன். இந்த பிரச்சாரத்திற்கு பிறகு எதுவும் நெருக்கடி? பிரச்சாரத்துல என்ன நடந்துச்சு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 ரவுண்ட் அடிச்சாரு சார். அதேதான் ஸ்டாலின் மட்டும் என்ன ஊட்டியில கொடைக்கானல் எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காரு? கடந்த 10 நாளா எந்த ஹோட்டல்ல ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு? இல்ல சார், அவரு போறாரு, அவர் இப்பதான் போனாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு முன்னாடியே போனாரு, அதுக்கு பிறகு போனாரு, இப்போ ஒரு. அதனாலதான் மெனக்கடன்னு சொல்றேன். அந்த வெற்றி எளிதில்லைன்னு நான் சொல்றது காரணம் எடப்பாடியுடைய பிரச்சாரத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு, மக்கள் கூடுகிற கூட்டம். சரி, இப்ப விஜய் கூடுற கூட்டம் யாருது அப்படின்னு ஒரு கேள்வி சேர்த்து வருது இல்ல? இதெல்லாம் வச்சு திமுகவுக்கு எதிரான அந்த வாக்குகள் பிரிஞ்சிருக்கிறது, அந்த பிரிந்திருப்பவர்களே சில பேர் தனியா போய் இன்னொரு பிரிவை ஏற்படுத்தி இருக்கிறது, இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமா இருக்கும், ஆளுகிற கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துதான் திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இருமுனை போட்டி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரிசல்ட் வந்தாதான் தெரியும். இல்ல, எடப்பாடி ரிசல்ட் வந்தாதான் பேச முடியும். 2ஆம் இடம் விஜயா, அதிமுகவா, எத்தனை தொகுதிகள்ல, எவ்வளவு வித்தியாசத்துல, அதெல்லாம் ரிசல்ட்டை வச்சுட்டு பேசலாம். அதிமுக கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சார் இருக்கு? இல்ல, சமீப ஒரு வாரமா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க களத்துல. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ், தினகரன், அதிமுக ஒண்ணு சேருவாங்களா பண்ணுவாங்களாம் ஜெல்லாகி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இல்ல, எல்லா அணிகளையும் நான் சொல்லிட்டு இருப்பேன், ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணி 2 நாள் இறங்கிட்டாங்கனாலே கசப்பெல்லாம் மறந்துடுவாங்க, மறந்த மாதிரியாவது நடிப்பாங்க, நடிச்சாதான் பிரயோஜனம் கிடைக்கும். அந்த ஜெல்லான விஷயம் அதிமுக நடந்திருக்கு. திமுகலையும் கசப்புகள் இன்னைக்கு வரைக்கும் ராகுல் வருவார மாட்டாருன்னு அந்த கசப்பு லேசா ஒரு டாட் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பட் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம திமுக வேகத்துல அவங்களும் பிரச்சார களத்துல இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தானே டாப்ல இருக்கிறாங்க கள பிரச்சாரத்துல, வீதி வீதியா போறது இல்லை. ஏன்னா கட்டமைப்பு இருக்கு, பணபலம் இருக்கு, ஆட்சி அதிகாரம், ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சிங்கிற அந்த அடையாளம் இருக்கு. அதனால அவங்க கொஞ்சம் வெளிப்படையா தெரியுது நமக்கு. அது எதிர்த்தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பில் சிங்கிள் மேனா போறது வேற யாரும் இல்லையா? இங்க அவங்க தொகுதியை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய பிற தலைவர்கள் வர்றாங்க, அவங்க போட்டிடுற அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் வந்துட்டு போயிடுறாங்களே. அதிமுக பிரச்சாரம் பண்ணணும் யாரும் பெருசா வரலையே. காங்கிரஸும் இந்த அராஜகம் தானே பண்றாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பெருசா வரலையே யாருமே. DK சிவகுமார் தவிர வேற யாரு சார் வந்தாங்க? சசிகலா அவர்கள் அப்ப நடந்த துரோகங்கள் எல்லாம் இப்ப வெளியிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதான சூழல். எதுக்காக அந்த கூட்டணி அமைச்சிருக்கேன்னு சொன்ன போதே துரோகத்துக்கு பாடம் போட்டுறேன்னு தான் சொன்னாரு. அதனால இந்த பிரச்சாரத்துல அதை சொல்லாம வேற சொல்ல, அவர்கிட்ட சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு? இல்ல, இந்த காலத்துல அது எடுபடும். ஏன்னா 2 எடுபடுமா இல்லையாங்கிறது வேற சார். இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்லுவாருங்கிற. துரோகத்துக்கு பாடம் கத்து கொடுப்பேன்ட்டு கூட்டணி அமைச்சு அரசியலுக்கு வந்துட்டார், தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டார். இப்பதானே பேச முடியும். எடுபடுமா இல்லையாங்கிற தேர்தல் முடிவு வச்சு பார்த்துதான் நமக்கு தெரியும். சீமான் ஆனால் அவர் 500 ஓட்டு வாங்கினாலும் ஒரு தொகுதியில அது அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஓட்டு. அது அதிமுக ஓட்டு தானே. சசிகலா வாங்குற ஓட்டு அதிமுக போற ஓட்டு தானே. இப்போ அவர் தனியா வாங்கினது யாருக்கு பிரயோஜனப்படும்? திமுகவுக்கு தான் அது பிரயோஜனமா இருக்கும், மறைமுகமாக. கட்சி சார்ந்த ஓட்டா இருக்கும், அது சமூகம் தெரியாது. அதெல்லாம் என்ன ஏதாவது கருவி வச்சிருக்கீங்களா கண்டுபிடிக்கிறீங்களா? அப்படி ஒரு பார்வை சமூகம் சார்ந்ததுதான் முதல்ல இருக்கும். சீமான் அவர்கள் தொடர்ந்து ஏற்றத்தையே வச்சுட்டு வந்தாரு. இந்த முறை ஸ்ட்ராங்கா நின்னாரு, இந்த முறை ஏற்றத்தை சந்திப்பாரா தெரியாது நமக்கு. சந்திச்சால் அந்த வாக்கு வங்கி குறையாமல் இருந்தால் அவருக்கு நல்லது, அவருடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லது. குறைந்தால் அவரே கொஞ்சம் விரக்தியின் அடுத்த கட்டத்துக்கு, இப்பவே விரக்தியா சில வார்த்தைகளை பயன்படுத்துறார். அவருக்கான சவாலான தேர்தல் தான் இது. ஜெயிக்கிறதுல அப்புறம் வாங்கின ஓட்டை தக்க வைக்கிறது பெரிய சவாலா இருக்கும். தொகுதி மறுவரை மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கலானது வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்திருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா? தோல்வின்னு எதிர்பார்க்கல. இது வெற்றி பெற்றால் நாம் எவ்வளவு எல்லாம் பாதிக்கப்படுவோம்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா
பொதுவாகவே இந்த மாதிரி மசோதாக்கள் வர்றபோது ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க பிஜேபி, அமித்ஷா பர்டிகுலரா. தலைமை கட்சிகளை சரி பண்றது, கொஞ்சம் நடுநிலை வைக்கலாமா, இல்லை என்னென்ன முடிவெடுக்காத தலைவர்கள்ட்ட இவரே பர்சனலா பேசுறது, அப்படிலாம் நடக்கும். கடந்த அந்த 12 ஆண்டு கால ஆட்சியில அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம். மோடியும் அமித்ஷாவும் களத்துல இறங்கி வேலை செய்வாங்க. அடுத்த வாரம் அந்த மசோதா வரப்போகுதுன்னா கூட சத்தம் இல்லாம இதெல்லாம் பண்ணி வைப்பாங்க. இந்த மசோதாவுக்கு அப்படி எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. அதை உறுதிப்படுத்துற மாதிரி அமித்ஷா இது தோற்கும்னு தெரியும் எங்களுக்கு, ஆனாலும் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா யாரெல்லாம் எதுக்குறாங்கன்னு அம்பலப்படுத்துறாங்க கொண்டு வந்தோம்னு அந்த அர்த்தத்துல எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார். அப்ப எதுக்காக உங்களுடைய அரசியல் சில்மிஷத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விளையாட்டை விளையாடுறீங்க? நிறைவேறான்னு தெரியுது இல்ல. நான் எதிர்பார்த்தோம் சந்திரபாபு நாயுடு, சமாஜ்வாடி மாதிரி சில நபர்களை அவர்கள் மீதான வழக்குகளை, நெருக்கடிகளை கொடுத்து அப்ஸ்டைன் பண்ண வைப்பாங்க, வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் செய்வாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா யாரெல்லாம் ஆஜராயிருக்கிறாங்களோ அந்த நம்பர்ல 3/2 பங்கு தான் தேவை. இந்த கிரவுண்ட் ஒர்க் அவங்க பண்ணிருப்பாங்க, பண்ற நபர்கள் தான் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பயந்து போய் இவ்வளவு விஷயங்களை சொல்றோம். ஏன்னா அந்த மசோதால பிரதமர் பேசுறது ஒண்ணா இருக்கு, 50% கொடுப்போம், 850 இடங்களா மாத்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னா அந்த கூடுதல் இடங்களை எப்படி ஷேர் பண்ண போறோம்ன்றது மசோதால இல்ல. அமித்ஷா 50% எல்லோருக்கும் கூடுங்கிறார், மசோதால இல்ல. அப்ப இல்லாத விஷயத்தை நீங்க வாயில எதுக்கு வட சொல்றீங்கன்னு எதிர்கட்சி கேட்கலாம். எதுக்கு வெற்று வார்த்தைகள் எதுக்கு சொல்றீங்க சார்? நீங்க கொடுக்கணும்னு மனசு இருந்தா மசோதால சேர்க்க வேண்டியது சார். கூடுதல் இடங்களை ஈக்குவலா அத்தனை மாநிலங்களுக்கும் அவர்கள் இப்போது வகிக்கிற இடங்களை விட, பெற்றிருக்கிற இடங்களை விட 50% கூடுதலாக உயர்த்தப்படும். முடிஞ்சு போச்சு, ஏன் சேர்க்க மாட்டீங்க? அப்ப நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. உங்களுடைய கடந்த கால வரலாறு மாதிரிதான் உங்க கேரக்டரே அதுதான். திருட்டுத்தனம், மோசடி, இப்படி பண்ணிதான் நீங்க அரசியல் சட்டத்தையே பயன்படுத்தி பல காரியங்களை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சில கட்சி தலைவர்கள் பயந்தாங்க. பத்திரிகையாளர்களுக்கும் அந்த பயம் இருந்தது, ஒரு தமிழனுக்கும் அந்த பயம் இருந்தது. சரிதானா? கடைசியில் இவ்வளவு தூரம் தோற்கும் நிஜமா நான் ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாங்கன்னு தான் நான் பார்த்தேன். எப்படியாவது நிறைவேற்றுவாங்க. அப்ப நான் கடவுள் நம்மளை கை விடலை, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான். சரிதானா? ஏதோ பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடிச்சிட்டாங்க. இதுவே ஒரு மொல்ல மாதிரித்தனம், மோசடித்தனம், திருட்டுத்தனம். இன்னும் என்ன வார்த்தை நீங்க போடுங்க, அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். யார் சொன்னா அப்படின்னு? ஆல்ரெடி அந்த சட்டம் அமல்ல இருக்கு சார். சட்டம் நிறைவேறியாச்சு, அமல்படுத்தாத நீங்க தான் தள்ளி வச்சீங்க. 23 அமலான சட்டத்தை 29 தான் 23 நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை 29 தான் அமல்படுத்துவோம்னு சொன்னது பிஜேபி. அத்தனை கட்சிகளை கதறினாங்க, எதுக்கு இத்தனை வருஷம் தள்ளி போடுறீங்க? இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம், 26 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகுது, 27 வெளியில வந்துடும், 29 நாடாளுமன்றத்தில் நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரே கட்சி பிஜேபி தான். இன்னைக்கு வெக்கமே எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகளிர் மசோதாவை இவங்கெல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க. மக்கள் நம்புவாங்களா? இந்த பொய், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்றாங்க. இது அப்பட்டமான பொய். அந்த சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றியாச்சு. உங்களுக்கு மனசாட்சி இருந்தா இன்னொரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த முறையை நாங்க அமல்படுத்துறோம். 543 இடஒதுக்கீடு தர்றோம். சென்சஸ் ஒரு பொருட்டே இல்ல, அடுத்து நடக்கிற எந்த தேர்தலுக்கும் இது பொருந்தும் சொல்லுங்க. சரி, இந்த சட்ட திருத்தம்னு கொண்டு வந்தால் தோற்கடிக்கப்பட்ட மசோதா இருக்குல்ல, அந்த மசோதாக்கு பேரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை திருத்துறதுக்கான மசோதா. இவங்க அந்த 23 சட்டத்தை நாம நிறைவேற்றினாங்கல்ல, நிறைவேற்றிட்டா நான் நாட்டினுடைய சட்டத்திட்டம் என்னன்னா, நடைமுறை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விஷயத்த கெசட்ல வெளியிட்டாதான் அதுக்கு சட்டப்பூர்வமான ஒரு இது கிடைக்கும், சட்டப்பூர்வமான அங்கீகாரம், அடையாளம் கிடைக்கும் அதுக்கு. இவங்க முந்தா நாள் வரைக்கும் அதை கெசட்ல வெளியிடவே இல்லை. 30 மாசம் ஆச்சு சார், கெசட்லயே வெளியிடல சார். இந்த லட்சணத்துல நீங்க பெண்களுக்கான உரிமைகளை மதிக்கிறீங்க நீங்க. அப்புறம் யாராவது சுட்டி காட்டின பிறகு, சார் நீங்க சட்டம்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த திருத்த மசோதான்னு கொண்டு வர முடியும், ஆனா சட்ட அங்கீகாரமே அடையாளமே இல்லை, ஏன்னா கெசட்லயே வரலன்னு சொன்ன பிறகு முந்தா நாள் நைட்டு 9:55 கெசட் வெளியிடுறாங்க. சில்மிஷம் பண்ணது யாரு? மோசடி பண்ணது யாரு? அரசியல் ஆதாயம் தேட நினைச்சது யாரு? சாட்சாத் பிஜேபி தான். இதை மறைக்கிறதுக்கு குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. ஸ்டாலின் தடுக்கிறாரு, எதிர்கட்சிகள் தடுக்கிறாங்க. ஒருத்தர் இன்னைக்கு காலையில ஸ்டாலின் போட்ட ட்வீட் எடுத்து படிச்சு பாருங்க. மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்கன்னு போட்டிருக்காரு. அவர் அரசியல் சட்டத்தை கொளுத்தின போது அதை கவனிச்சு திட்டினீங்கல்ல, இப்ப அதை உடனடியாக அமல்படுத்துங்கன்னு சொல்றாருல, நம்மளும் கேட்கிறோம்ல, அமல்படுத்துங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? அண்ணாமலை ஏன் மௌனமா இருக்கார்? குஷ்பு ஏன் மௌனமா இருக்கார்? மக்கள் முட்டாள் நினைக்கிறீங்களா நீங்களாம்? சோ அவர்களுடைய அந்த யோகியமற்ற தன்மை இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது. என்டிஏனுடைய இந்த 12 ஆண்டு கால ஆட்சியில மிகப்பெரிய முதல் தோல்வி இதுதான். எடப்பாடி சொன்னார் ஸ்டாலின் முகத்துல கரி பூசுவாங்கன்னு.
கரியை எடுத்து தாங்களாகவே பூசிக்கொண்டது மோடியும் அமித்ஷாவும் தான், வேற யாருமே இல்லை. ஏன்னா அவங்கதான் அவசர கதியில வேணாம்னு சொல்ல கொண்டு வந்தாங்க. அவங்க இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, இவ்வளவு அவசரத்துல கொண்டு வரக்கூடாது, குறைஞ்சபட்சம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, என்னன்னு ஆலோசிங்க. 5 மாநில தேர்தல் நடக்குது, 10 நாள், ஒரு வாரம் தள்ளி வைங்கன்னா 23 போலிங், 29 நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்னு கார்கே லெட்டர் எழுந்தாரு. அதுக்கு பதில் கடிதம் கூட போடல, ஒரு துளி கூட அதை மதிக்கல. ஜனநாயகத்தை மதிக்கிற லட்சணம் இதானா? நீங்க பெண்கள்லாம் அப்புறம், ஜனநாயகத்தில் பெண்களும் ஒரு அங்கம், ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை நீங்க மதிக்கிற லட்சணம் இதானா? அத்தனை தவறையும் செஞ்சு முகத்தில் கரிபூசி அம்பலப்பட்டு போய் நிற்கிற ஒரே கட்சி பிஜேபி தான். வேற யார் என்ன சொல்ல நம்பாதீங்க. அரசியல்ல 1000 நீங்க ஸ்டாலினை போட்டு கிளிங்க, எடப்பாடி ஸ்டாலினை திட்டட்டும், ஸ்டாலின் எடப்பாடி திட்டட்டும், 2 பேரும் சேர்ந்து ஒரு மாறி மாறி பிஜேபி திட்டட்டும், அதெல்லாம் நான் அப்புறம் சார். இதெல்லாம் வழக்கமான அரசியல் சார். இந்த மாதிரி ஒரு மாநில உரிமைகளை பறிக்கிற விஷயமாகட்டும், ஒட்டுமொத்தமா நிரந்தரமா ஒரு மாநிலத்தை அடிமையாக்குறதுக்கான தொடர்ச்சியாகட்டும், தொடக்கமாகட்டும், பெண்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குற விஷயத்தை தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதுலயாவது இந்த சுய வெறுப்புகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, அரசியல் வெறுப்புகளை, மனமாச்சரியங்களை தள்ளி வச்சுட்டு ஒத்த கருத்துல பேசணும்னா அறிவு வேணாமா சார்? எல்லாருக்கும் இது பொருது சார். நான் கேட்கிறேன் இந்த கேள்வி, யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா நான் கேட்பேன் சார். இந்த மசோதா தோற்று விட்டது. இந்த எலெக்ஷன் டைம்ல ரொம்ப அவசரமா கொண்டு வந்தாங்க. இப்ப பழைய பூரா எதிர்கட்சிகள் மேலதான் திருப்புறாங்க. மகளிர் நம்ப மாட்டாங்க. அதான் சொல்றேன், இவங்க இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டாங்க. பிஜேபி தவறு நடந்துடுச்சுன்னு முதல்ல மன்னிப்பு கேட்டாதான் சார் பிஜேபி திருந்துற பாதையில வருஷம் எடுத்து வைக்கணும்னு பாராட்டலாம். அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நாங்க யாருக்கும் ஓரம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம். எப்படி திருப்பியா ஏன் மசோதால இல்ல? மசோதா நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 2011 சென்சஸ் அடிப்படையில் நடக்கும் டெலிமிட்டேஷன் அண்ணாமலை இல்லவே இல்லைன்னாரு. அதை பார்த்த பிறகு கூட அண்ணாமலை மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு வேண்டாம், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு கூட சொல்லலை. நான் தவறுதலா சொல்லிட்டேன்னு கூட ஒரு விளக்கம் கூட சொல்லலை. மசோதால இருக்கு சார், எடுத்து படிங்க சார். சரி, 50% உயரும்னு சொன்னீங்க, மசோதால ஏன் இல்லை? தோக்க போகுதுன்னு தெரிஞ்சு அமித்ஷா சொல்றார், அல்லது தோத்த பிறகு ஒரு பேசுறாருன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் அவையை தள்ளி வைக்கிறேன். நீங்கெல்லாம் ஒத்துக்கிட்டா 50% கூட்டுவோம். அந்த இடத்தை கூட்டணுங்கிறதெல்லாம் உங்களுடைய ஆர்வம் இருந்ததே தவிர, பெண்களுக்கு இடஒதுக்கீடு விஷயத்தை அமல்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் துளி கூட இல்லை பிஜேபிக்கு. அந்த இடத்தை கூட்டணும் தான் நீங்க புதுசா கட்டி வச்சிருக்கீங்க. 880 பேர் உட்கார்ற மாதிரி தானே பார்லிமெண்ட் புதுசு கட்டியிருக்கீங்க. நீங்க இப்ப போட்ட பிளான் இல்ல, பல வருஷம் முன்னாடி நீங்க போட்ட திட்டம் அது. உங்க நோக்கம் அதுவாதான் இருந்ததே தவிர பெண்களுக்கு இப்ப இடஒதுக்கீடு வழங்குகிற உணர்வே உங்களுக்கு கிடையாது. மக்களை ஏமாற்றுறதுக்காக இப்படி சொல்றாங்க. தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. பிஜேபி நீங்க ஆதரிங்க, அண்ணாதிமுக அதெல்லாம் வேற கதை. இந்த விஷயத்தை சொல்லி வந்தாங்கன்னா அதற்கு தகுந்த பாடத்தை கத்துக் கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட அத்தனை மக்களும்.